இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே அதை பார்த்தோம். இருத்தல் அப்படின்னு என்ன அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இருத்தல், இருக்கிறேன் அப்படின்னு என்ன? அது ஒரு உணர்வு. அது என்ன உணர்வு? அப்படி அது எதனால் ஆனது அதுன்னு நமக்கு தெரியல. நம்ம இருக்கிறோம், ஆனால் எதுவாக இருக்கிறோம், எப்படி இருக்க முடிகிறது, எங்கே இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், இதுக்கு அர்த்தம் நாம் காண்பதற்கு முயற்சி செய்வதில்லை. நம்ம தேவைப்படலை. ஏன்னா லட்டு சாப்பிட்றோம், இன்பமாக இருக்குது, இன்பமாக இருக்குது. இன்னும் எத்தனையோ இன்பம், அதெல்லாம் சபையில் சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு இன்பமாக இருக்குது. ஆனால் ஞானிகள் பொய் பண்ணுறாங்க. எப்படி ஒத்துக்க முடியும்? நம்மளால் ஒத்துக்க முடியாது. இப்போ கனவு காணும் பொழுது அடியேன்னு ஒரு பேய் வந்து அமுத்துது. இது ஒரு முறை நம்ம ஒரு 1885 நடந்தது. ஒரு கழுத்தில் வந்து பேய் அமுத்துது. நல்லா தெரியுது, கடவுளை அனுபவிக்கிறேன், போட்டு மெரிக்குது, என் உயிருக்கு நான் போராடுறேன், பயந்துட்டேன், கத்துறேன், ஆனால் கத்த முடியல. அதுவும் எனக்கு தெரியுது. இதெல்லாம் முடிஞ்சு அது எவ்வளோ நேரம் நடந்ததுன்னு தெரியல. முடிஞ்சு விழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போது அது பொய். ஆனால் கணவன் நான் அனுபவித்த துன்பம் பொய்யாகுமா? அந்த நேரத்தில் நான் அனுபவித்த துன்பம் பொய்யாகாது. அதை வந்து வாபஸ் பெற முடியாது. அனுபவிச்சு தான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்புறம் பொய்ன்னு நினைக்கிறீங்க, அது உண்மைதான். இருந்தாலும் நான் அனுபவிச்சுட்டேன், பயந்துட்டேன், கனவுல வந்து அலறனேன். ஆக இந்த நம்முடைய விழிப்பு நிலையில் நாம் அனுபவிக்கிற இன்பம் அவங்களுக்கு துரிய நிலையில் போகும் பொழுது, துரியாதீனத்தில் போகும்போது தான் அது பொய்ன்னு சொல்கிறாங்க, உறுதியாக சொல்கிறாங்க. அது இன்னொரு தினம்தான் அதை பற்றி அடியேன் சிற்றடியில் பட்டதை விளக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுதுன்றது தான் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த தியானத்தில் 3 ஸ்டெப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு கண்ணாடி தீபத்துக்குள்ளே தீபத்தை ஏற்றி அது தீக்குச்சிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நினைக்கக்கூடாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே பரிபூர்ணமாக அங்கே இருக்கிறார்ன்றதை அப்படியே நம்பி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை ஒரு 5 நிமிடங்கள் சொல்லி அங்கே அருட்பெருஞ்சோதியை பிரதிஷ்டை பண்ணணும். நாமளே பிரதிஷ்டை பண்ணணுங்க, ஐயரை கூப்பிட்டு இல்லை, நாம் அங்கே பிரதிஷ்டை பண்ணோம். அந்த கண்ணாடிக்குள்ளே நம்ம வீட்டில் எழுதிக்கிற தினசரி பிரதிஷ்டை பண்ணி அங்கே இருக்கிறான்னு உறுதிப்படுத்திக்கணும். அதில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப் உடனே வந்துடணும். அடுத்தது புருவமத்திக்கு 1.5 இன்ச்சுக்கு உள்ள ஒரு சிறிய வெண்தாமரை பூ மலர்ந்து ஒளிமயமாக இருக்க, அதுக்கு நடுவில் அந்த மெஞ்ஞான சுருதியாக, அதாவது தனிப்பெரும் கருணை என்கின்ற உணர்வு தான் அவருக்கு வடிவமாக இருக்கு. அதுதான் அம்மை அடுத்த திருமேனி. அந்த திருமேனி எப்படி இருந்தால் இந்த உலகம் பேருலக பிரபஞ்சம்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம இருக்கிற சிற்றவையிலேருந்து தான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோமா? ஆன்மாக்கள் பல, பரமான்மாக்கள் சொல்லுவான். பரமான்மா ஒன்று, ஆன்மாக்கள் சொல்லுது. ஆனால் இதில் அதிசயம் பாருங்க, ஆன்ம சிற்றவை என்றார். ஆன்ம ஒழுக்கத்தில் எல்லா ஜீவர்களுடைய ஆன்மாவே சிற்றவையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு நிற்றல். இதுதான் உள்ளொளி தியானம். புதுசாக யாரும் உள்ளொளி தியானம் எல்லாரும் சொல்லிட்டார். எல்லா இந்த ஜீவன் அது எங்கே இருக்கு? ஆனால் உண்மையில் அதனுடைய மறுபக்கம் ஆகிய நாணயத்தின் மறுபக்கம் ஆன்மாவாக இருக்குது. இங்கே அது விழிப்பு நிலை இல்லை. எல்லா ஆன்மாக்களினுடைய ஆன்மாவே சிற்றவையாகும். சிற்றவைனாலும் சிற்றம்பரம்னாலும் ஒன்று. சிற்றவை, சிற்றம்பலம், சிதம்பரம், சிற்பொது எல்லாம் ஒரே பொருள் தான். இது வரலாறு சொல்லியிருக்காங்க. ஆக இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா, அப்படி இருக்க இப்போது சைவத்தில் தேவாரம் பண்ணாலும் சரி, திருவாசகம் பண்ணாலும் சரி,
திருப்புகழ் பாராயணம் சரி, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஆரம்பித்து திருச்சிற்றம்பலம் முடிப்பாங்க. வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பதிகத்துக்கும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். 6ஆம் திருமுறையை கூட திருச்சிற்றம்பலம்னா என்ன சொல்லுங்க. உங்களை தான் சொல்கிறேன். நீங்கள் அன்புக்குழியில் 2 வருஷமாக இருக்கீங்க. திருச்சிற்றம்பலத்தை பற்றி பேசியிருக்கோம். திருச்சிற்றம்பலம்னா என்ன? திருச்சிற்றம்பலம்னா ஐயா, நெத்தியெல்லாம் தொடாதீங்க, இது மாமிச உடம்பு. அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நெத்தி தொடர்றது, சிறுநடு தொடர்லாம் மறந்துடுங்க. திருச்சிற்றம்பலம்னா என்ன? திருச்சிற்றம்பலம் அப்படின்றது நம்ம ஒரு கடவுள் வடிவமாக இருக்கிறோம். கடவுள் நான் தான் திருச்சிற்றம்பலம், நீங்கள் தான் திருச்சிற்றம்பலம். ஆமாம், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். திருப்பி 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 வார்த்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த திருச்சிற்றம்பலமாக ஆகணும். நாம் தான் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தான் சத்திய ஞான சபை. அதுதான் நம்முடைய வடிவம். சித்து அம்பலம். அம்பலம்னா சபை, கோயில், ஆலயம், வெளி. சித்துன்னா அறிவு. அறிவுன்னா அங்கே அருள் அறிவு. அருள் அறிவு தான் நீயா இருக்கிறார். அருள் அறியார் தமை அறியார், எம்மையும் பொருளாக. அருளை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா நீ உன்னை தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். எனக்கு என்ன, உன்னை நீ தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். என்னையும் பொருள் நீ தெரிஞ்சுக்கணும். ஆக அருள் தான் உண்மையில் நாம இருக்கிறோம்ன்றது தான் சுத்த சன்மார்க்கம் சொல்லுகின்ற ரகசியம். இருந்தாலும் அது நமக்கு துவைத நிலையிலிருந்து ஆண்டவர்கிட்ட வேண்டி வேண்டி அழுது தொழுது அப்புறம்தான் அந்த நிலையை பெற முடியும். அவன் அருளாலே அவன் தாழ்வனையில நம்மால் ஒரு சுட்டு வரல கூட ஒன்றுமே அசைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பின்முதுகு என்னால் பார்க்க முடியாது. என் மூஞ்சி பார்க்கறதுனா கூட கண்ணாடி உதவி தானே பார்க்க முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நீ தான் பண்ணி கொடுக்கணும், அவர் தான் பண்ணி கொடுக்கணும். அதை நம்ம டெய்லி ஒரு 4 சொட்டு கண்ணீராவது பொய்யாகவாவது ஆண்டவர் நினச்சி விட பார்ப்போம். அப்புறம் மெய்யாக பார்த்துக்கணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த தீபத்தை நினச்சி உருக்கத்தோட வேறு சிந்தனையை விட்டுடுங்க. அதாவது இப்போ நமக்கு ஏன் சிந்தனை வருதுன்னா, இடையில் அது அப்படி ஆகுமோ, அவன் அப்படி பண்ணிவிடுவானோ, இவன் இப்படி பண்ணிவிடுவானோ, டவுட்டு. அடியங்களுக்கு டவுட்டு தனபாடு. டவுட்டு எல்லாத்துலேயும் டவுட்டு கடவுளே படக்கூடாது. என்ன நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும். நல்லா நடத்தி கொடுப்பார் கடவுள். நல்லவன் நடராஜன் எல்லாருக்கும் நல்லவனே, நல்ல எல்லாம் செய்ய வல்லவனே. அவன் எல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கறதுக்கு தான் அவன் இருக்க. அந்த நடராஜ அற்புதம் நடராஜன். அப்புறம் ஏன் டவுட்டு இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். ஆக நம்ம டவுட்டு தனமாக இருக்கக்கூடாது. என்ன மாதிரி இருக்கா நீங்கள் அப்படிங்கும்போது மனம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். 2வது ஸ்டெப்பு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்குள்ளே தாமரைக்கு நடுவில் அந்த அற்புத ஆண்டவர் நேருக்கு நேராக நம்ம பார்க்குறோம். இப்போ அண்ணனை பக்கத்தில் பார்க்குறோம், ரொம்ப கிட்ட, இன்னும் கிட்ட வாங்க, ரொம்ப கிட்ட பார்க்குறேன், க்ளோஸாக பார்க்குறேன். இது போல் கோடி மடங்கா உண்மையில் க்ளோஸாக இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அண்ணி நின்றது அற்புதம். ரொம்ப ரொம்ப அண்மையில் நம்ம கூட அண்மையில் நெருங்கி இருக்காங்க. பிரிவேதி இனியினை பிடித்தவன் உனக்கு அறிவே வெடியும் அற்புதம். துண்ணும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவு ஆகிய என் உயிர் உறவு. எல்லா உறவுமே தற்காலிகம்தான். எல்லா உறவுமே அப்பா அப்பா பிள்ளைங்க கொண்டாட்டி எல்லாம் தற்காலிகம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். புத்தர் உட்காந்துக்கிறாரு, அப்புறம் சீடர்கள் உட்காந்துலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அதனால் கோச்சிக்கு யாருக்கான ஒருத்தருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அளவு எவ்வளவு சீடர்களை பார்த்து கேட்குறாங்க. ஒரு சீடர் 100 வயசு சாமி. புத்தர் எப்படின்றார், இல்லை சாமி 100 வயசு தான். இன்னொருத்தர் சொல்கிறார், ஆனால் 70 வயசில் செத்துருவாங்க. அதுக்கும் இன்னொரு சீடர் யோசனை பண்ணிட்டு, சாமி 70 வயசில் பகல் 35 வருஷம், ராத்திரி 30 வருஷம். ராத்திரியில் தூங்கிடுறான், தூங்கிட்டா சத்து போன மாதிரி தான். அதனால் 35 வருஷம் உயிரோடு இருக்கான்.
அப்படின்ட்டாங்க. 15 வருஷம் பால பருவத்தில் போயிடுது. அப்பா அம்மாவுடைய கஸ்டடியில் படிக்கிறான். 20 வருஷம் தான் சாமி ஒரு மனிதனுக்கு ஆயிடுச்சு. இப்போ நேரம் கொடுத்தாலும் தலையிட்டான். யாரும் சொன்னாலும் ஒத்துக்கலை. சாமி ஏன் எங்களை இம்சை பண்ணி நீங்களே சொல்லிடுங்களாமே. இந்த காலத்தில் யாத்ரீகன்னு சொல்லுவாங்க. இந்த காசிலேருந்து ராமேஸ்வரம் காசி வரையில் துறவியாகவே அப்படியே போவாங்க. அந்த ஊர்லாம் அன்னசத்திரம் கட்டியிருப்பாங்க. பொதுவாக அன்னசத்திரம் ஒரு ஊரில் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் அன்னசத்திரம். அங்கே சாப்பிட்டு பத்துக்கலாம் கோயிலுக்கு போயிடுவாங்க. காசிக்கு போகிறதுக்கு 6 மாதம் 8 மாதம் மெதுவாக கூட போவாங்க. ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் மேலே நடக்க மாட்டாங்க. மெதுவாக இல்லை காடு போயிருந்தாங்க. அவ்வளோ தூரம் போக முடியாது. காசுன்னா கொஞ்சம் சொல்லலாம். முடிஞ்ச அளவு நடப்பாங்க. இறை சிந்தனையோடு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு மெதுவாக போவாங்க. சில ஸ்தலம் இருக்கும், இல்லை மடாலயம் இருக்கும். அங்கேருந்து அன்றைக்கி 6 மணிக்கு போய்ட்டு அந்த ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் சாம்பார், ஒரு வீட்டில் சாப்பாடு, ஒரு வீட்டில் பொரியல், அது பலமாகிடும். சாப்பிட்டு படுத்தாருன்னா விடைக்கால 4 மணிக்கு எழுந்துருவார். எழுந்துட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு, அப்போ தான் ஏறி குளம்னு நிறைய இருக்கும், கழுவிட்டு ஓம் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டு பாட்டு போய்ட்டு விடைக்காலம் போனால் கால் வலி தெரியாது. தியானத்திலேயே அவங்க போய்டுவாங்க. அது ஒரு யாத்திரிகன் ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஊரில் ஒரு நைட்டுக்கு மேலே தங்க மாட்டாங்க. ஒரு நைட்டு தான் தங்குவாங்க. அடுத்தது நடலையே இருப்பாங்க. ஆக ஒரு நைட் தங்குறான் ஒரு இடத்துல ஒரு யாத்திரிகன். அதோட அந்த அளவுக்கு தான் ஒரு வாழ்க்கை. ஒரு நைட்டு ஒரு யாத்திரிகன் ஒரு சத்தத்தில் தங்குறான்னா அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அளவுங்க. அதை கேட்டு அந்த ஒரு பிரதம சீடர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நெகிழ்ந்து போய், ஐயோ நான் இவ்வளோ நாள் காலத்தை வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே சோர்த்து பத்துட்டார். நல்ல கனவு வந்துச்சு. கனவு வந்துட்டு அவர் நேராக பிரம்மலோகத்துக்கு போயிட்டார். பிரம்மமுனி பிரம்ம உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் சீடர்கள். இதே மாதிரி அங்கே கேள்வி கேட்குறாரு. பிரம்மா கேட்குறாரு சீடர்களை பார்த்து. எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, ஒன்றும் கூட இதாகல. இவர் தான் ஏற்கனவே அடிபட்டு வந்தார், பேசாமல் இருக்காரு. அப்படி சொல்லி நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் மூச்சை இழுத்து மூச்சை விட்டேன்னா உன்னுடைய 100 ஆண்டு காலம் போச்சு. நான் ஒரு முறை மூச்சை இழுத்து விட்டேன்னா ஒரு மனிதனுடைய ஜீவிதம் முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் கேட்டு பாருங்க, இப்போ ரொம்ப கல்யாணம் ஆன மாறிக்குது. நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம். இப்போ தான் பள்ளிக்கூடம் போன மாதிரி இருக்குது. இப்போ தான் வாத்தியார்கிட்ட சூடு வாங்கின மாதிரி இருக்குது. எல்லாம் இப்போ தான் நடந்த மாதிரி இருக்கும். கடைசியில் வீணாக போயிடும் நாள். அதனால் வீணாக போக்காது அப்படின்றது. அப்போது 2வது ஸ்டெப்பு தியானத்தில் நேருக்கு நேராக நம்ம கடவுளை எந்த சிந்தனையுமின்றி உறவாடும். அதான் வள்ளலார் பழகின்றார். பழகுங்க. எங்கள் மேல் வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார், மணி 4 பேர்கிட்ட பழகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தெரியுமா? ஐயா தெரியாது ஐயா, அடியில் சொல்லுங்கள். 4 பேர்கிட்ட பழகிறதுனா சிவன் கோயிலில் பக்கத்தில் இருப்பாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரன், மாணிக்கவாசர் 4 பேர் வச்சுருப்பாங்க. நீ அவங்க வீட்டுக்கு வச்சா அவங்க கூட பழகிற மாதிரி. நீ திருவாசகம் வச்சா அங்கே மணிவாசகர் வந்துடுவார். திருவருட்பட்டால் அங்கே வள்ளலார் வந்துடுவார். அதுதான் 4 பேருக்கு பழகு. நீ மேல் வீட்டுக்கார, கீழ் வீட்டுக்கார, எதிர் வீட்டுக்காரன் கூட பழகினு பம்பல் தெரிஞ்சேன்னா வாய் கருதாயிடும், முதலின் தன் நோயாளிடும். இதுதான் 4 பேருக்கு பழகு. அதை மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட பழகணும். ஒரே வரத்து அவர் தான் நமக்கு அனாதி உறவு. ஆக நம்மளுடைய பெற்றோர் நாம் நினைக்கிறோம், அவங்க நமக்காக நம்முடைய கால கணக்கு பிரகாரம் பிறந்ததுலேருந்து நம்மளை வளர்த்தது இல்லை, எவ்வளோ அன்பு செலுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அன்பு செலுத்தியிருக்காங்க சொல்லவே முடியாது. அந்த அன்பு தத்துவம் தான் கடவுள். அந்த இடத்துல நம்முடைய தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் மகனாகவும் இருந்து அந்த அன்பினுடைய சிறு கூரை தான் நம்ம அந்த சமுதாயத்தில் அனுபவிக்கிறோம். ஆனால் இதுவே மிகப்பெரிய ஒரு அன்பாக
அனாதி உறவா. ஆனால் எப்படி தான் நம்ம வாழ்ந்தாலுமே அந்த சினிமா பாடல்கள் வர்ற மாதிரி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ இருப்பாங்க. ஏன் கேள்வி கேட்குறேன்? அதான் உள்ளகிறார் ஒருத்தர். நீதியிலே சன்மார்க்க சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் ஒருத்தர், அவர் தானே நமக்கு உண்மையான உறவு. அதனால் அவர் உறவாக நினைச்சு அவர்கிட்ட பழகணும்னா அவருடைய வண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இமேஜினேஷனில் வரணும். ஏன்னா மனமே கற்பனை சக்தி நிறைய உண்டு மனது. அதில் கற்பனை சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த கற்பனா சக்தியை கொண்டு இறைவனுடைய திருமேனி எப்படி இருந்தால் அனைத்தையும் அசைவிப்பார். தான் ஆடாமலே அனைத்தையும் அசைவிப்பது தான் அந்த நடராஜன். அதனால் அப்படி பண்ணணும். மூணாவது ஸ்டெப்பு வரும்போது தான் நம்ம கொஞ்சம் விழிப்பு நிலைக்கு எதை பற்றி நினைக்கக்கூடாது, எதை பற்றி நினைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? மூணாவது ஸ்டெப்லேயே பார்ட் 1 பார்க்கணும். மூணாவது ஸ்டெப்பில் பார்ட் 1 அது என்னென்னா புதுசு இல்லை, பழைசு தான். டெத் மெடிடேஷன். டெத் மெடிடேஷன் புரியுதுங்களா? டெத்து மெடிடேஷன், செத்து போகும் தியானம். தியானத்தில் முதல்ல நாம் செத்து போனோம், நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெற வேண்டும். இல்லை வேறு யாருன்னா சொல்லியிருக்காரா? மணிவாசல் சொல்லியிருக்காரு. 10 பாடல் டாப்பிக்கே செத்திலா 10. இறைவன்கிட்ட வேண்டுறதுக்கு எதை ஒரு இது வேணும்ல. எனக்கு கல்யாணம் ஆச்சு சாமி, இடைவா முருகா, எனக்கு ஒரு குழந்தை வேணும், அதை வேண்டுவாங்க. குழந்தை பெற்ற பிறகு அவன் சரியாக பள்ளிவிடம் பண்ணுங்க, பள்ளிவிடம் போக மாட்டான், புத்தி ஏற மாட்டான் சாமி, அவனுக்கு நல்லா படிப்பு வரும், அது வேணா ஒரு நியாயம் இருக்குது. அப்புறம் அவனுக்கு படிச்சுட்டான், எதனா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுத்தா நல்லாயிருக்கும் வேண்டாம், அது நியாயம். நமக்கு அதெல்லாம் நியாயமாக தான் பண்ணுது. எல்லாத்தையும் கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் யாரேனா ஒருத்தன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கோயில் கட்ட போகிறோம், டொனேஷன் கொடுங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்புவோம். மறுநாள் அவனே என்ன பண்ணுவான்? தள்ளி வந்தேன். ஆனால் கடவுளே எனக்கு குழந்தை இல்லை சாமி, கல்யாணம் ஆகுது சாமி, சரிப்பா இந்தா இப்போ வரோம். குழந்தை இல்லை சாமி, படிக்க மாட்டேன் சாமி, இந்தா போ. திருப்பி அவனுக்கு நல்ல உத்தியோகம் வேண்டும் சாமி, இந்தா போ. அவனுக்கு வீடுலாம் கட்டி விடுங்க சாமி. என்ன கேட்டாலும் அவர் கோச்சிக்க மாட்டார். ஒருவேளை இருமாட்டு மேலே பாரு இருப்பாரோ, ஏற்கனவே குடிச்சிருப்பார் அவர். அது மாதிரி ஆண்டவருக்கு பொறுமை அதிகம். அவர் வாரி 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 வணங்கிக்கிட்டே இருக்கார். அந்த வள்ளலை நம்ம உள்ளே கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக அந்த நடராஜ வள்ளலை நாடுதலே நம் தொழிலெல்லாம் விளையாடுகிறேன். நம் குற்றங்களையெல்லாம் அவர் மன்னிச்சிருவார். எப்போனா கொலைவிலை தவிர்த்தால், இன்னைக்கு கொலைவிலை தவிர்த்துட்டாலுமே நம்ம குற்றங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதனால் கொலைவிலை தவிர்த்தல் முதல் வேலை. அடுத்தது ஜீவகாருண்யம், அடுத்தது தியானம். இதெல்லாம் வாழ்க்கையில் விசாரம் செய்யணும். இதெல்லாம் புற விசாரம் தான். அவர் ஐயா சொன்னார், அதாவது முட்டைக்குள்ளேருந்து தானாக வரணும். அதனால் பயிற்சி யாரான கொடுக்குறாங்க, தியான பயிற்சி நான் சொன்னேன், அண்ணங்கிட்ட சொன்னேன், பேரை தயவு செய்து போடாதீங்க, தலைமை அருட்பிரகாச வல்லார் போது. எனக்கு அனுப்பும்போதே பார்த்தீங்கன்னா பேர் இல்லை, அந்த குழுவில் அனுப்பும்போது பேர் இல்லை, ஆனால் இங்கேருந்து பார்த்தா பேர் போட்டுருக்காங்க. தப்பு இல்லை. பயிற்சி கொடுக்குறவங்க யாருன்னு கேட்குறாங்கன்னா நாங்கள் சொல்லணும் அவங்களுக்கு. நீ எனக்கு என்ன அனுப்பிச்சிங்களோ அதுதானே பேனரில் இருக்கணும். யாருக்கு பயிற்சி கொடுக்க முடியும்? யாருக்கு பயிற்சி பெற்றவர்கள் யாருக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. அப்படி இல்லை. அதனால் 2500 ரூபா கட்டணும், 3 நாள் பயிற்சி முகாம் அப்படின்னா தயவுசெய்து ஏமாந்து போயிடாது. எங்கேயாவது இலவச பயிற்சி முகாம் இருக்குதுன்னா, நம்ம இலவச பயிற்சி முகாம் தான் நம்ம சொன்னது. அண்ணன் ஒரு 100 ரூபா வாங்கலாம், நம்மளாம் ஏழைப்பட்டவங்க,
எல்லாத்தையும் நம்ம தலையில் அப்படி இல்லையா? இப்போ எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு ஒரு மரியாதை ஏன்னா இல்லை. முன்னாடி எதுவுமே ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குது. சரி அதனால் இது கட்டணம் பண்ணி நம்ம இதை கட்டணம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு இதுக்காக தான் அதை வந்து பண்ணோமே தவிர. எங்கள் தம்பி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி தாண்டி கேரளா ஒரு 7000மோ 8000மோ 2 நாள் 3 நாள் பயிற்சி பண்ணாங்க. ஒன்றும் புக்கு இஷ்யூஸ்லாம் கிடையாது. டோர் போடுவாங்க, அதுவும் வந்து லிமிட்டாக தான், 7000மோ 8000மோ. போனாப்புல ஊருனாப்புல ஹம்முன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஹம்முன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் ஹம்முன்னு விட சொன்னாங்க. அவனுக்குலாம் கற்பனை பண்ணிக்கின்னு அதாவது பண்ணிவிட்டு ஹம்முன்னா என்ன தெரியும்னு அது தெரியாது. புதுசாக அவங்க சொல்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா அவனுக்கு? 2500 பலப்பாடாக கூப்பிட்டேன். வாங்க தம்பி வாங்க, வரல, மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இது 100 ரூபாய் இலவசம், சரி 100 ரூபா வாங்கிக்கலாம், நம்ம கஷ்டம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போட்டால் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஆஃபீஸருக்குலாம் வருவாங்க. நம்ம வியாபாரம் பண்ணலாம், ஜோராக பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி பண்ணலாங்க. சரி, இப்போ தேர்ட் டைம் 7வது இதில் வந்து செத்திட நம்ம வந்து செத்த நிலைக்கு, அதாவது நான் என்ற அகந்தை செத்து போனோம். அதுதான் மணிவாசக பெருமான் இருந்தால் நின்றாரு, இறைவா நான் செத்து போனோம், வரங்குடு. எதுக்கு இவரை பார்த்தோம்னா நம்ம என்னென்ன வரம் கேட்குறோம். ஆனால் மணிவாசக பெருமான் வித்தியாசமான வரம் கேட்குறாரு, நான் செத்து போகணும். அதே முனீஸ்வரன் மதுரை வீரன்னா கையில் கொடுத்துட்டாடா தூக்குப்பாட்டு வேறு தெய்வத்துக்கிட்ட சொன்னான். ஆனால் அற்புதஞ்சோதி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நான் செத்து போனோம், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. அந்த நான் என்னுடைய இருப்பு, நான் இருக்கிறேன் என்பது உண்மை அல்ல. என்னால் இருக்க முடியாது. இருத்தல் என்பது அந்த சத்து பொருளுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அது மட்டும்தான் இருக்க முடியும். மற்ற எவராலும் தன்னுடைய சுதந்திரத்தால் இருக்க முடியாது. நம்முடைய செல்ஃபே அவருடைய இண்டிவிஜுவல் செல்ஃப் தான். நமக்குன்னு ஒரு செல்ஃப் நம்ம உருவாக்கி கொள்ள முடியாது. ஆக நான் என்று சொல்கிறது தான் அந்த செல்ஃப் இருப்பு, நம்முடைய சுயம். நம்முடைய சுயமே அவருடைய சுயம்தான், நமது கிடையாது. ஏன்னா அவர் வந்து நான் என்ற வண்ணத்தில் விளங்குறார். அகண்ட வெளிமுற்றும் அன்பு இருப்பாக இருக்கிற ஆண்டவர் தன்னை ஒரு புள்ளியில் அணு வடிவத்தில் சுருக்கிறார். எதுக்குன்னா அப்போ தான் அந்த உணர்வு நிலைக்கு வரும்போதும் அப்போ தான் இன்பத்தை அவர் தன்னைத்தானே அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அகண்ட வெளியில் அவருக்கு அனுபவம் கிடையாது, அதுக்கு வழியும் கிடையாது. நான் ஏன் போகிறேன்னு கேட்குறதுக்கு இது ஒன்று தான் கேள்வி. என்ன, இறைவன் தன்னைத்தானே அனுபவத்திற்காக தான் நீயாக வந்திருக்க, நானாக வந்திருக்கேன். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு எதனா பிரச்சனை இருக்கா? இருக்கே. அவருக்கு பிரச்சனை இருந்தாலும் நாம் பொறுத்திருக்கோம். கடவுளுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லையே. அவருக்கு பிரச்சனையே என்ன? அகண்ட வெளியில் அனுபவத்துக்கு, அருள் அனுபவத்துக்கு வழி கிடையாது. அணு வடிவத்தில் அருள் உணர்வு நிலைக்கு வரும்போது தான் அவர் வந்து அனுபவத்துக்கு வர முடியும். ஆனால் அந்த அனுபவம் படிப்படியாகத்தான் வரும். 0விலேருந்து ஆரம்பிக்கும். 0விலேருந்து 1 வரும்போது அந்த அனுபவம் தொட்டாசிரிகளை தொட்டால் தெரிஞ்சுக்கும். இந்த அனுபவத்தை தான் அந்த ஆண்டவர் தானே அந்த ஜீவனாக இருந்து அனுபவிக்கிறார். அது அப்படியே வளர்ந்து 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 இந்த மனிதர்கள் வந்து வரலாறு மணிவாசன் இந்த மாதிரி ஞானிகளுக்கு தன்னையே அனுபவமாக கொடுத்து விடுகிறார். அதுதான் தடு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோர் அனுபவமாகிய அற்புறது, அனுபவமாகிய அற்புறது. அதனால் இறைவன் வந்து அவர் வந்து ஒரு தோற்றமாகவோ உருவமாகவோ நமக்குள்ளே வெளிப்பட மாட்டார். நமக்கு அருள் என்கின்ற அனுபவம் தான் நமக்கு கடவுளாக இருக்கும். அந்த அனுபவம் தான் கடவுள். அதனால தான் ஜீவகாருண்யம் செய்யணும். ஏன் சொல்கிறாரு? ஏன் எல்லாருக்குமே பசி இல்லாமையே பண்ணிடலாம் கடவுளை? யாருக்குமே பசியே இல்லை.
பசி இல்லைன்னா ஒருத்தர் யாரோட எதிர்பார்க்கணும். அண்ணன் தெய்வம் எனக்கு தேவையில்லை, என் தெய்வம் அண்ணனுக்கு தேவையில்லை, அண்ணன் தெய்வம் நம்ம சம்சாரத்துக்கு தேவையில்லை, யாருக்கும் தெய்வம் இல்லை. அப்படி தயவு இல்லாத போது அன்போ தயவும் எதுவுமே விலகிறதுக்கு வழி இல்லை. மனிதன் கல்லாக தான் இருப்பான், கல் நடமாடும், எந்த ஒரு ஒன்றும் இருக்காது. இந்த பசினால்தான் எல்லா விளக்கங்களும் நமக்கு விளங்குது. பசினால்தான் அண்ணன் தம்பி அம்மா அப்பா இந்த மாதிரி எல்லாமே இந்த அன்பு தத்துவம் விளக்க நிலையில் இருக்கிறது தான் உலகம். இந்த கோழி குஞ்சு பாருங்க, மற்ற ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய குழந்தையை எப்படி காப்பாற்றுது, அது அன்பு தத்துவம். அந்த அன்பு உணர்வுல தான் அனுபவ ரீதியாக விளங்கும். அது அப்படியே இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னா அந்த புலிக்குட்டியை, அந்த சிங்கத்தன் குட்டி எப்படி பாதுகாப்பாச்சு. ஆனால் அந்த சிங்கத்தை வேற எதனா புலி தொட்டு சொன்னால் புலி துரத்தி விடும். ஆனால் ஒரு மானை கண்டா அந்த மானை அடித்து சாப்பிடும். தன்னுடைய குழந்தைக்கு வலி உண்டாகுன்னு அதுக்குனால் உணர முடியும். ஆனால் அந்த ஜீவனுக்கு வலியை உணர முடியும், அதை கடவுள் மறைச்சிடறாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்குது. ஒருத்தர் பசியோடு இருக்கணும், இன்னொருத்தர் பசியாக இருக்கணும். அப்போ தான் இந்த கருணை விளங்கும். கருணை எப்போ தான் விளங்கும்? அப்போது பசியோடு இருக்கிறவரும் கடவுள் தான், பசி ஆக்கிரமிக்கிறவரும் கடவுள் தான். இப்போ 2 பேருக்கு அனுபவம் வருது. இப்படி தான் அந்த அன்பு தத்துவம் ப்ராசஸில் வர்றது தான் இந்த சமுதாயம். அது கடவுள் என்பது நமக்குள்ள அனுபவமாகத்தான் இருக்கிறார், அந்த ஒரு நிலை தான். ஆக இந்த 3வது பயிற்சியில் என்ன வென்றாரு மணிவாசகர்? புலையனேனையும் பொருளென நினைத்து உன் அருள் புரிந்தனே புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன். அம்மா இங்க வாங்க நீங்கள் திருவாசகத்தில் ஊறி போனவங்க, திருவாசகத்தில் ஊறி போயிருக்காங்க. அப்புறம் தான் திருவருட்பகம். இந்த புலையனையும் பொருளென நினைத்து உன் அருள் புரிந்தன, உன்னுடைய அருளை எனக்கு கொடுத்துட்டார் கடவுள். இப்போது அந்த அருளை கண்டு கழித்து தலையினால் நடந்தேன். தலையினால் நடந்தேன். காலில் தானே நம்ம நடக்க முடியும். ஆனால் மணிவாசகர் தலையினால் நடந்தேன்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அங்கே வச்சு தலையில் இருக்காரு, அதனால இறைவனுக்கு தலை வந்துட்டு. ஆனால் இதனுடைய உண்மை என்னன்னா, நமக்கு 3 பகுதி இருக்கு. அதே மாதிரி கடவுளுக்கும் 3 இது இருக்கு. கடவுளுக்கு உண்மையான தலை எது, கடவுளுக்கு உண்மையான கால் எது, கடவுளுக்கு உண்மையான கை எது, மனிதனுக்கு உண்மையான தலை எது? இது மாமிசம், எந்த தலை இல்லை. மணிவாசகர் தலையினால் நடந்தேன். மனிதனுக்கு உண்மையான தலை எது, மனிதனுக்கு உண்மையான கால் எது, மனிதனுக்கு உண்மையான கை எது? மனிதனுக்கு உண்மையான கால்னா காற்று, இடகலை பிங்கலை. இதனால நம்ம உயிர் வாழணும். இது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. இதுதான் வாழ்க்கையை நமக்கு புறத்திலிருந்து அமைச்சு கொடுக்குது. இதுதான் கால்னா காற்று. அதுதான் நமக்கு காலாக இருக்குது, இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்குது. இது ஒன்று. இருக்கிறது கையை பற்றி அப்புறம் பார்க்கலாம். தலை எது, கால் எது? தலை எதுன்னா இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. வாழ்க்கை தனி முதல் அந்த ஆன்மா தான் நமக்கு தலையாய நித்தியமான வடிவம். அதுதான் நம்முடைய அனாதி நித்திய வடிவம், மூல வடிவம். அதுதான் தலை. அதுக்கு பேர் தான் தலை. அது ஆன்மா தான் நமக்கு, ஆன்மாவும் உள்ளொடியும் தான் நமக்கு தலையாகும். சரி, இறைவனுக்கு கை மட்டும் விடுங்க. இறைவனுடைய கையை விட்டுருவோம், மனிதனுடைய கையை விட்டுடுவோம். இறைவனுக்கு தலை எது, இறைவனுக்கு கால் எது? நாம் நினைக்கிற மாதிரி கோயிலுக்கு போய் கடவுளுடைய தலை மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அம்மா உட்காரு. மனுஷனுக்கு எப்படி உட்காரு? 5
விரல்கள் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கற்பனை. இதெல்லாம் கற்பனை. இறைவனுடைய திருமுடி, தலைதான் திருமுடி. எது என்றால் அகண்ட ஆகாச வெளி, எல்லையில்லாத அகண்ட ஆகாச வெளி முற்றும் நிறைந்த அன்பு இருப்புத்தான் ஆண்டவருடைய திருமுடி. இதுதான் சரவணந்த சாமி சொல்றாரு. படித்தது பிடித்தது பகிர்ந்து கொள்கிறது. அவ்வளோதான். படித்ததில் பிடித்ததை பகிர்ந்து கொள்கிறது. ஆக அவருடைய கால் எது, திருவடி எதுன்னா அது அப்படியே தன்னை உள்ளடக்கி ஒரு புள்ளி அணுவடிவிலே அருள்ஜோதின்னா அணுவடிவம் தான். அருள்ஜோதினா பெருசாக எரியும். அது ஒரு வெளி. அருள்ஜோதி தான் உண்மையில் ஆன்மாவாக இருக்குது. அதுதான் நாமாக இருக்கும், இறைவனாக இருக்குது. அதுதான் நமக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அதுதான் மறைக்கப்பட்ட உண்மை. மருளின் காரணமாக மறைக்கப்பட்ட உண்மை. மருளாலே தெரியாது தெரியும் அருளுரு, தெருளாலே தெரியும் மருளாலே தெரியாது அப்படின்ட்டார். அதனால் இறைவனுடைய திருவடி என்பது என்னென்னா அவருடைய திருமுடி அப்படியே இங்கே அருள் ஜோதியாக நமக்கு தலைக்கு நடுவில் இருக்குது. இங்கே தான் ஆண்டவருடைய திருவடியை பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம கோயிலுக்கு போய் சிலையில் பார்க்குறதெல்லாம் அதெல்லாம் கற்பனை. அது இங்கே தான் ஆண்டவருடைய திருவடி இருக்குது. இங்கே தான் ஆண்டவருடைய திருவடியை தரிசனம் பண்ண முடியும். இதுதான் திருவடி புகழ்ச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் இதில் அருமையான பாடல் எழுதியிருக்காங்க. பதம் 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 பதம். இந்த பதம் வந்து இங்கே தான். சரி, திருவடி இறைவனுடைய திருவடி பார்த்துட்டோம், திருமுடியை பார்த்துட்டோம், மனிதனுடைய அவருடைய இதுவும் பார்த்துட்டோம். அவருடைய திருவடி தான் மனிதனுக்கு தலையாக இருக்குது. அவருடைய திருவடி தான் அருள் உணர்வு, அருள்வெளி. அந்த அருள்வெளி தான் நமக்கு மூல வடிவமாக. அப்போ நமக்கு அதுதான் தலை. அப்போ இறைவனுடைய திருவடியும் நம்முடைய தலையும் ஒன்று, வேற வேற வேற. அதுதான். சரி, கை என்பது கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மணிவாசகர் அற்புதமாக சொல்கிறார். கரம் குவிவார் உள்மகிழும் கோங்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓம் குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சனிக்கிழமை பிரதோஷம், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறாங்க. தலை மேலே கரம் குவிவார் உள்மகிழும் கோங்கழல்கள் வெல்க. சனிக்கிழமை பிரதோஷம் முடிஞ்சிடுச்சு. அந்த அம்மா பார்வதி தேவி உங்கள் பக்தர்கள்லாம் எப்பவும் இல்லாத அளவுக்கு கோவிலில் உன்னை நினச்சி பட்டையாக தின்னு விட்டு நெடுங்கிடைக்கியாக விழுந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி போய் அவங்க எல்லாருக்கும் வலை வீசி அருள் கொடுத்துட்டு வா அப்படின்னு அந்த அம்மா ஆணை செய்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பொழுது வெடிக்கிட்டால் போகிறேன், தியானத்தில் இருக்கேன். சரி, பொழுது வெடிக்கிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு அற்புதஞ்சோதி ஆண்டார் வர்றார். எப்படி வர்றார்? ஒரு வலையோடு வீசி வர்றார். பெரிய வலை. அதாவது இந்த தினத்தந்தி தினமணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு திருடு வந்து போச்சுன்னா போலீஸார் அந்த திருடனை வலை வீசி தேடி வருகின்றனர். என்னடா இது காலங்காலமாக இப்போ கூட அதுதான் போடுறாங்க ஊர்கள். என்ன அது எவ்வளோ, அந்த போலீஸ்காரர் எவ்வளோ பெரிய வலை தான் வீசுவாங்க, அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. அந்த மாதிரி இறைவனும் ஒரு பக்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. தனிப்பெரும் கருணை அன்னை சொல்லியிருக்காங்க, உங்கள் பக்தர்கள்லாம் இப்போது கோயிலில் நேற்று ஃபுல்லாக இருந்து தரிசனம் பண்ணிகிட்டே பிரசாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ பக்தி என்னாலே இது பண்ணல. நீ போய் முதல்ல எல்லோருக்கும் அருள் கொடுத்துட்டு வா, ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது ஆணை பண்ணி அந்த அம்மா அனுப்புகிறாங்க. தனிப்பெரும் கருணை அன்னை. இவர் வலையேற்ற வேண்டாம். தினத்தந்தியில் சொன்ன மாதிரி பெரிய வலையேற்ற மாதிரி அந்த ஊரில் வீசுகிறாரு. ஒருத்தர் கூட அது எந்த வலை வந்து குடும்ப தலைவனில் தான் போய் மாட்டோம். ஒருத்தர் மாட்டிக்கிட்டால் அந்த தலைவனில் அவங்க இதில் ஃபேமிலி எல்லாருக்குமே அந்த வரம் போயிடும். அந்த வலை அந்த மாதிரி குடும்ப தலைவன் ரேஷன் கார்டில் போடுற மாதிரி அந்த மாதிரி வீசினார். ஒரு குடும்ப தலைவனை வீட்டில் ஆப்பிள் ஒன்றும் புரியல, ஒன்றுமே புரியல. வலையை எடுத்து போட்டுக்கிட்டு மக்களில் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் போனார். பட்டையாக திணறு இருக்குது, பெரியவர். அப்போ குடும்ப தலைவர் ஒரு பொறுப்பு வந்துட்டு அவங்க பையன் வந்துட்டு பெரியவர் பட்டையாக வெளியில் விட்டுக்கிட்டு
ஓம் சிவாரம் சொல்லி போனாரு. சரி சரி வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் அருள் கொடுக்குறேன். நேற்றெல்லாம் பக்தர்கள் பிரதோஷம் 6 மணிக்குன்னா 4 மணிக்கே மஞ்சள் துணி ஒத்த கட்டிக்கிட்டான், பச்சை துணி ஒத்த கட்டிக்கிட்டான், ஆரை துணி கட்டான், மாலையெல்லாம் போட்டுக்கிட்டான், உடம்புலாம் விபூதி வச்சுட்டான், ஆரம்ப தோயம் வச்சான், ஓம் நமச்சிவாயன்றான், பால் பாக்கெட்லாம் ஒவ்வொருத்த ஒரு சாட ஊற்றி எண்ணெய் ஊற்று ஒரு இது பண்ணிட்டான். அதனால் அருள் கொடுக்க வந்து விதை வீசின ஒத்த கூட இல்லையா? என்ன விஷயம் ஊரில் யாரும் இல்லை. அட போய் நீங்கள் யாரும் எல்லாம் மீன் கிடையாது கொண்டு போய் காலனி ஆட்டுக்கறி மீன் கிடைக்காது. அந்த கதையெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம நடக்க உலகம். அது மாதிரி அதை நம்ம இப்போல்லாம் ஒரு இறைவன்கிட்ட ஒரு பொய்யான பக்தி வியாபாரம் தான் நம்ம செய்கிறோம். உண்மையான பக்தி அடியனுக்கு இல்லை, மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அப்போ சொல்கிறாரு, அப்போ கையை பார்க்குறோம். தலையினால் நடந்தேன் அப்போ விடைப்பாக சங்கரா எண்ணில் வானவர்க்கெல்லாம் நிலையனே அலை நீர் விடம் உள்ள நித்தனே அடையார் உரம் எரித்த சிலையனே என்னை செத்திடப் பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே, நான் செத்து போனப்பா, எனக்கு அருள் செய். நான் என்பது இல்லாமல் போக முடியாது. அது கோடி கோடி வருஷமா அந்த நான் என்ற உணர்வில் இருந்து அது எப்படி அழிக்க முடியும்? அழிக்க முடியாது, அழிக்கவும் கூடாது, அதுக்கு அவசியமும் கிடையாது. அது தப்பு. அந்த நான் என்பது நான் அல்ல என்பது உணர்வது தான் ஞானம் அடைகிறது. அவர்தான் இங்கே நான் என்ற வண்ணத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து சன்மார்க்கத்தில் நமக்கு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றது. ஆக அந்த நான் தான் இருக்கிறேன், அந்த இருக்கிறேன் உணர்வில் தான் நம்ம கவனம் செலுத்துறோம். மூணாவது வேறு எதுலேயும் பொதுவாக அதை நம்ம செலுத்தி பாருங்க. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் பழக்கப்படணும். பொறுமையாக இருந்து இந்த உள்ளேன்னு சொல்கிறாங்கல்ல பையன், அதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிறேன் அப்படின்னா என்ன? இப்போ நான் சொல்கிறோம், அதை நான் வாட் இஸ் மென்ட் பை ஐ? நான் தான் சொல்கிறேன். நான்னா என்ன? அது ஏன் இருக்கு, எதுக்கு வந்து? அது கேள்விக்கு அந்த பதில் அதுதான் சொல்லணும். புத்தகத்தில் இருந்தோ யாரும் சொல்ல முடியாது. இந்த நான் என்பது என்ன அப்படின்னா அது உள்ள இருக்கிற உள்ளொளி அறிவித்தால்தான் தொட்டுக்காட்டினால்தான் அது வருது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த உணர்விலிருந்து நான் என்பது நான் அல்ல என்பதை நம்ம உற்று நோக்கினால் அணுவணுவாய் விளக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வெளிப்படும். இப்போ நம்ம வார்த்தையில் ராத்திரி பகல் நேரம், டே அண்ட் நைட், ராத்திரி பகல். ஆனால் ராத்திரி முடிஞ்சு 3 மணிக்கிலிருந்தே அதிகாலை, அப்புறம் விடியற்காலை, இளங்காலை, சூரியோதயம், காலை, நண்பகல் தான் உண்மையான பகல். இவ்வளோ கடந்து வரும். ஆனால் சொல்லும்போது டே அண்ட் நைட்டு, ராத்திரி பகல். அது மாதிரி அருட்ஜோதி உதயமாகிறது வெள்ளத்தண்ணி மலர் தான். நமக்கு இப்போவே இன்னைக்கே வேதம் எனக்கு அப்படின்னு உரிமை, நெகிழ்ச்சி, கருணை, விடாமுயற்சி, விசாரம், ஜீவகாலம் இதெல்லாம் இருந்தால் நம்முடைய முயற்சி அளவுக்கு ஆண்டவருடைய அருள் வருகிறது நிச்சயம். ஆக நமக்குள் நாமாய் இருக்கிறார். அதனால் நாம் அறிய வேண்டியது இருப்பது ஒன்று, அதுதான் எல்லாமா இருக்கிறது. அவருக்கு அந்நியமாக பிரிதி என்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் இருத்தல், இருக்கிறேன் என்பது ஒரு ஞான ஆகாசம். அந்த ஞான ஆகாசத்துக்கு சொந்தமானவர் ஆண்டவர். அவர்தே ஞானதான். ஞான ஆகாய நடி, கும்மியடி பெண்கள் கும்மியடி அந்த பாட்டும் அவர் ஞான ஆகாய நடி. அந்த வரிவர் எனக்கு சரி ஞான ஆகாயம். அது நீயா அவனா அது இதுன்னு எதையும் நீ எதுவும் முடிவு பண்ணாத, உள்ளே போய் பார்க்க. அது பொது, அந்த பொது உணர்வும் போதலால்
அது எனில் தோன்ற அற்பர்கள். அது இது என்னாமல் ஆடேடி பந்து, அது எது என உரைப்பறியாய் தங்கும்போது இயற்கை தனி அனுபவம். அப்போ அந்த இயற்கை இவ்வளவு காலம் இந்த பிரபஞ்ச படைப்பில் எல்லாம் கடந்து 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 இப்போ தான் நித்திய வாழ்வுக்கான அனுபவத்துக்கு, அது மரணமில்லா பெருவாழ்வுக்கு வந்திருக்கு. அதனால் இனிமேலிக்கும் நம்ம பதவி பட்டம் இதெல்லாம் நம்ம செட்டிலாயிடலாம் தான் நினச்சோம். அது சில காலம் நடந்தது. இனிமேலிக்கும் நடக்காது. இனிமேலிக்கும் வள்ளல் பெருமானுடைய அந்த இயற்கை அந்த மரணமில்லா பெருவாழ்வை மனித சமுதாயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் உலகத்தில் பெரிய மாற்றம் வரப்போகிறது. வள்ளல் பெருமான்னு சொல்லிட்டாங்க, சரவணசாமி சொல்லிட்டாங்க. அதனால் உலகத்தில் திடீர் மாற்றம் வரப்போகிறது. அது எந்த மாற்றம் எப்படி வரும் அதை சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் மாற்றம் வந்துடும். எல்லோருமே திரும்பிடுவாங்க. அது சமீபத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, அதுக்கு முன்னாடி எப்படி நாம் பயிர் ஏறு உரமோ அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி அதெல்லாம் சில நடக்கும். அது எப்படி எந்த வழியில் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் மனித சமுதாயம் மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இயற்கைக்கு உண்டு. நாம் ஒத்துக்கலைன்னாலும் இயற்கை சம்மதிக்க வைக்கலைன்னா அடி கொடுக்கும், சோதனை இருக்கும், நோய் நொடி வரும். இதெல்லாம் வந்துதான் நம்ம கஷ்டப்பட முடியாது. இதெல்லாம் பார்த்து நம்ம திரும்பி உள்ளே வந்துடணும். அதனுடைய ஆணையே எப்போ உள்ளே வரப்போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது இறைவனுக்கு கை, மனிதனுக்கு கை. கை கை என்பது ஒரே ஒரு எழுத்து தான். கை கை என்னன்னா, இப்போ ஒரு ஜவுளி கடையில் ஒரு அம்மா துணி வாங்க போகிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பேர் சொல்லி ஒரு டிசைன் சொல்லி அது கேட்குறாங்க. அது 2021 மாடல். அம்மா கேட்குறாங்க ஆசைப்பட்டு. அது கணவர் பர்த்டேக்கு அவர் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் அவங்களாம் எடுத்துக்கிறாங்க அவங்க விருப்பத்துக்கு. எனக்கு அந்த மாடல் வேணும். அவர் இவங்க தேடி பார்க்குறான். அந்த சூப்பர்வைசரு கிடைக்கல. அம்மா இல்லைண்ணா. சரிங்க, நான் அடுத்த கடைக்கு போகிறேன். அவர் உட்காந்துக்கிறாரு. ஓனர் இருமா அவசரப்படாது இருமா. ஏப்பா அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி 21 அந்த அம்மா சொன்ன இதுக்கு ஸ்டாக் இருக்குதா இல்லைன்னு முதல்ல பாரு. ஸ்டாக் பார்க்குறா. ஸ்டாக்கில் 4 புடவை வருது. ஏன் 4 புடவை வச்சுட்டு இல்லைன்னு ஒரு கஸ்டமரை திருப்பி எடுத்துருங்க. என்ன பண்ணுறேன், உள்ளே போய் தேடிங்க. 4 பேர் விட்டு தேடி ஒரு அவருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் நம்ம கையில் எவ்வளோப்பா இருப்பு இருக்குது பார்ப்பான்றாங்க. வேறு ஒன்றும் சொல்லுங்கள். லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நம்ம கையில் எவ்வளோ இருப்பு இருக்குது பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அப்போது கை என்பது கடவுளுடைய இருப்பை குறிக்கிறது. சரி, இன்னும் வேறு என்ன குறிக்கிறது அப்படின்னா, ஒரு கம்பெனியில் என்ட்ரி வைக்கிறாங்க. கார் டிரைவருக்கு என்ட்ரி வைக்கிறாங்க. 4-5 பேர் வராங்க. அப்போது எல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்சுட்டு அந்த 4 பேர்கிட்ட செலக்ட் பண்ணுறாங்க. பொதுவாக சொல்கிறாங்க, இது கார் டிரைவர் தான் எங்கள் ஆள் தேவைப்பட்டது. ஆனால் ஜீப் ஒன்று அந்த பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்கோம். அந்த டிரைவர் அடிக்கடி வரமாட்டான். இந்த டைமில் அதையே ஆப்ரேட் பண்ணோம். இதில் ஜீப்பு கார் ரெண்டுத்தையும் ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கும். ஒருத்தர் கேட்குறாரு, சார் அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை சார். அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை சார். கை என்பது அனுபவம். அங்கே கைக்கு அனுபவம். ஆக அனுபவமும் இருப்பும் ஒரு சேர வருகின்றது தான் ஆன்மா. ஆன்மா என்பது என்ன என்றால், கடவுளுடைய இருப்பும் அவருடைய தன்மையாகிய அருள் அனுபவத்துக்கும் வர்ற ஒரு நிலையம்தான் ஆன்மா. அது கடவுளுடைய அருள் நிலையம். அதுதான் நாமம். இதுதான் வரலாறு சொல்ற உண்மை. ஆக கை என்பது இறைவனுக்கும் பொது, நமக்கும் பொது. அது 2 பேருக்கும் சொல்றது. அதனால தான் கரம் குவிவார் உள்மகிழும் போன் கடல்கள் அற்புததாசமாக 4ஆம் திருமுறை. அது எடுத்து படிங்க. 100 பாடல்.
அதில் என்ன சொல்கிறாரு, என் கையில் ஒன்று கொடுத்தனை, என் கையில் 100 பாடல்கள் இதுதான் வரும். அதிகமாக மையத்தில் அம் இல்லைன்னா அம் கையில் ஒன்று கொடுத்தனை, ஒன்று ஒன்று ஒன்றுன்னா என்ன, இருப்பு ஒன்று, அதான் ஒன்று என காணும் உணர்ச்சி என்று உருவோம், ஒன்றென காணும் உணர்ச்சி என்று உருவோம், அதுதான் சொல்கிறேன். ஆக ஒன்று, அது ஒட்டந்தான் இருக்கு, அந்த ஒன்றான இருப்பு அதுதான் கடவுள், அது கண்ணியம் அல்ல. அந்த அனுபவ ரீதியாக அதை பற்றி கொண்டு அதுதான் அனுபவ வாழ்வுக்காக இங்கு நான் என்ற வண்ணத்தில் விளங்குகின்றது அப்படின்றாரு. இதுதான் நம்முடைய நிலை. ஆக கடவுள் நிலை வேறு, நமது நிலை வேறு அல்ல என்றாலும் இப்பொழுது நமது நிலை கீழ்மட்டத்தில் தான் இருக்கு, அது மேல்மட்ட உண்மை. இப்போ நாம் இருக்கிறது ஜீவநிலையில் தான் இருக்கோம். இந்த ஜீவநிலையில் இருக்கிறது யாருன்னா கடவுள் தான். அவர் தன்னை மறைத்து கொண்டே நாமாகி ஜீவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் தனித்து அருட்சோதி நிலையில், துரியாத நிலையில் சச்சிதானந்தமாக இருக்கார். அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கார். ஆனால் தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அகநிலையில் அவர் கிடையாது. ஆனால் அவரே தன் உண்மையை ஜீவனில் தான் விளக்க செய்ய முடியும். அதனால் ஜீவனாக வர்றார். ஆனால் ஜீவனாக வரும்போது அதை மறைச்சிக்கிறார், குறிப்பிட்ட காலம் வரையலாம். அதை மறைச்சிக்கிட்டு தானே தான் துன்பத்தை அனுபவிக்கிறார். அதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. ஆக இப்படி வர்றார். இது மகாதேவமால சகமாகி சிவனாய் ஈசனாகி மூணுமே வருதான். ஆக அண்ணா இங்கே நம்முடைய புண்ணிய ஆத்மாக்கள் மெய் ஆத்மாக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க? தோராயமா வினாடி வினா கேள்வி 60 பேர். 60 பேர். இவ்வளோ நேரம் என்ன சப்ஜெக்ட் பேசுவோம்? இருப்பது ஒன்று ஒன்று. நம்ம தோற்ற வேறு. ஆனால் இங்கே இருக்கிறது வள்ளலாருடைய அனுபவத்திலையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டு பருவத்திலையும் தானான அனுபவத்தில் அவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று கூறி இத்துடன் இதை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் தான். புறத்தில் தான் நாம் அநேகராக இருக்கிறோம், அகநிலையில் நாம் ஒருவராக இருக்கிறோம். இந்த உண்மை உணர்வுகளால் இதோடு முடித்துக்கொண்டு தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே இந்த ஜோதி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே